For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்குப் பிறகும் மக்களவையில் பெண்களின் பிரதிநிதித்துவம் பெரிதாக அதிகரிக்கவில்லை. காரணங்களை பற்றி விவாதித்து நாடாளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். இந்திய நாடாளுமன்றம் தொடங்கி 75 ஆண்டுகளுக்கு மேலாகியும் மக்களவையில் பெண்களின் பிரதிநிதித்துவம் இன்றும் 15 விழுக்காடுக்கும் குறைவாகவே 18வது மக்களவையில் சுமார் 14.4 விழுக்காடு உள்ளது. உலகளாவிய சராசரியான 26 விழுக்காடு உடன் ஒப்பிடுகையில் இது மிகவும் குறைவு. இதற்கான காரணங்களையும் இதனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் கீழே விரிவாக காண்போம். பிரதிநிதித்துவம் அதிகரிக்காததற்கான காரணங்கள். பெண்கள் அரசியலில் நுழைவதை தடுக்கும் தடைகள் பல அடுக்குகளை கொண்டவை. சமூக கலாச்சார தடைகள். இந்திய சமூகம் இன்னும் ஆணாதிக்க மனநிலையிலிருந்து முழுமையாக விடுபடவில்லை. அரசியல் ஆண்களுக்கான களம் மற்றும் பெண்கள் குடும்பத்தை பராமரிக்க வேண்டியவர்கள் என்ற ஆழமான நம்பிக்கைகள் பெண்களின் அரசியல் ஆர்வத்தை தடுக்கின்றன. பணபலம் மற்றும் தசைபலம் மணி அண்ட் மசில் பவர். இந்திய தேர்தல்கள் அதிகச் செலவு மற்றும் சில நேரங்களில் வன்முறை சார்ந்ததாக இருக்கின்றன. சொந்தமாக சொத்துரிமை மற்றும் நிதி ஆதாரம் இல்லாத பெண்களுக்கு இது ஒரு பெரும் தடையாக உள்ளது. அரசியல் கட்சிகளின் அணுகுமுறை. பெரிய அரசியல் கட்சிகள் பெண்களுக்கு போட்டியிட வாய்ப்பு டிக்கெட்ஸ் வழங்குவதில் பாரபட்சம் காட்டுகின்றன. பெண்கள் வெற்றி பெறுவது கடினம். வினபிலிட்டி என்ற தவறான பிம்பமே இதற்கு காரணம். வழிகாட்டிகள் இல்லாமை. லேக் ஆஃப் மென்டர்ஷிப். அரசியலில் ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்ட பெண் தலைவர்கள் குறைவாக இருப்பதால் புதிய இளம் பெண்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் கிடைப்பதில்லை. இரட்டைச் சுமை டபுள் பர்டன். ஒரு பெண் அரசியலில் ஈடுபடும்போது அவர் தனது அரசியல் பணிகளுடன் சேர்த்து வீட்டு வேலைகளையும் குழந்தை பராமரிப்பையும் கவனிக்க வேண்டியுள்ளது. இது அவருக்கு அதிக மன அழுத்தத்தை தருகிறது. பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்கான பரிந்துரைகள். இந்த தேக்க நிலையை மாற்ற பின்வரும் சீர்திருத்தங்கள் அவசியமானவை. சட்டப்பூர்வ இடஒதுக்கீடு. லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்வேஷன். சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட நாரி சக்தி வந்தன் அதிநியம். நாரி சக்தி வந்தன் அதிநியம் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்குகிறது. இதனை தாமதமின்றி தொகுதி மறுவரையறை டெலிமிட்டேஷன் முடிந்தவுடன் உடனடியாக அமல்படுத்த வேண்டும். கட்சிக்குள்ளான இடஒதுக்கீடு. இன்டர்னல் பார்ட்டி குவோட்டர்ஸ். சட்டப்பூர்வ இடஒதுக்கீடு ஒருபுறம் இருக்க அரசியல் கட்சிகள் தங்களது வேட்பாளர் பட்டியலில் குறைந்தபட்சம் 33 விழுக்காடு முதல் 50 விழுக்காடு வரை பெண்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கட்டாயமாக்கலாம். நிதி உதவி. ஃபைனான்ஷியல் சப்போர்ட். பெண் வேட்பாளர்களுக்கு தேர்தல் செலவுகளை மேற்கொள்ள அரசு சார்பில் நிதி உதவி ஸ்டேட் ஃபண்டிங் வழங்கலாம். இது பணபலம் இல்லாத தகுதியுள்ள பெண்கள் அரசியலுக்கு வர உதவும். உள்ளாட்சி அமைப்புகளிலிருந்து மாநில அளவுக்கு உயர்த்துதல். பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி அமைப்புகளில் ஏற்கனவே உள்ள 50 விழுக்காடு இடஒதுக்கீடு மூலம் பல சிறந்த பெண் தலைவர்கள் உருவாகியுள்ளனர். இவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு மாநில மற்றும் தேசிய அளவிலான தேர்தலில் போட்டியிட கட்சிகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும். திறன் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு. பெண் வேட்பாளர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சி மற்றும் சட்ட விழிப்புணர்வு வழங்க வேண்டும். அரசியல் களத்தில் பெண்களுக்கு எதிரான அவதூறுகள் மற்றும் வன்முறைகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். முடிவுரை. நாடாளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம் என்பது வெறும் புள்ளிவிவரம் சார்ந்தது அல்ல, அது ஒரு தேசத்தின் ஜனநாயக முதிர்ச்சியின் அடையாளம். கொள்கை உருவாக்கத்தில் பெண்களின் பங்களிப்பு அதிகரிக்கும் போதுதான் கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் அதிக முழுமையுடன் இயற்றப்படும். Even after 75 years of independence, women's representation in Lok Sabha has not increased much. Discuss the reasons and suggest measures to increase women representation in Parliament.
சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்குப் பிறகும் மக்களவையில் பெண்களின் பிரதிநிதித்துவம் பெரிதாக அதிகரிக்கவில்லை. காரணங்களை பற்றி விவாதித்து நாடாளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். Women's representation in the Lok Sabha, India's lower house of parliament, has been disappointingly low despite 75 years of independence. இந்தியாவின் நாடாளுமன்றத்தின் கீழ் சபையான மக்களவையில் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆன போதிலும் பெண்களின் பிரதிநிதித்துவம் ஏமாற்றமளிக்கும் வகையில் குறைவாகவே உள்ளது. Factors contribute to this underrepresentation. இந்த பிரதிநிதித்துவ குறைபாட்டிற்கு காரணிகள் பங்களிக்கின்றன. Patriarchal mindset. Deep-rooted societal norms and stereotypes view women as less capable leaders, discouraging them from participating in politics. ஆணாதிக்க மனப்பான்மை. ஆழமாக வேரூன்றிய சமூக விதிமுறைகள் மற்றும் ஒரே மாதிரியான கருத்துக்கள் பெண்களை குறைந்த திறன் கொண்ட தலைவர்களாக கருதுகின்றன, இதனால் அவர்கள் அரசியலில் பங்கேற்பதை ஊக்கப்படுத்துகின்றன. Financial constraints. Women often lack the financial resources needed to run successful election campaigns. நிதிக் கட்டுப்பாடுகள். வெற்றிகரமான தேர்தல் பிரச்சாரங்களை நடத்துவதற்கு தேவையான நிதி ஆதாரங்கள் பெரும்பாலும் பெண்களுக்கு இல்லை. Violence and intimidation. The threat of violence and harassment deters many women from entering the political arena. வன்முறை மற்றும் மிரட்டல். வன்முறை மற்றும் துன்புறுத்தலின் அச்சுறுத்தல் பல பெண்கள் அரசியல் களத்தில் நுழைவதை தடுக்கிறது. Party bias in ticket allocation. Political parties often prioritize male candidates, perceiving them as more viable. டிக்கெட் ஒதுக்கீட்டில் கட்சி சார்பு. அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் ஆண் வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றன, அவர்களை மிகவும் சாத்தியமானவர்களாக கருதுகின்றன. Lack of female role models. The absence of sufficient successful female politicians to serve as role models and mentors discourages younger women from aspiring to political careers. பெண் முன்மாதிரிகள் இல்லாமை. முன்மாதிரிகளாகவும் வழிகாட்டிகளாகவும் பணியாற்ற போதுமான வெற்றிகரமான பெண் அரசியல்வாதிகள் இல்லாதது இளைய பெண்கள் அரசியல் வாழ்க்கையை நோக்கிச் செல்வதை தடுக்கிறது. To increase women's representation in parliament, consider these measures. பாராளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க இந்த நடவடிக்கைகளை கவனியுங்கள். Women's Reservation Bill. Implementing the Women's Reservation Bill, which proposes reserving 33% of seats in the Lok Sabha and state legislative assemblies for women, can significantly boost female representation. பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடங்களை ஒதுக்க முன்மொழியும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை அமல்படுத்துவது பெண் பிரதிநிதித்துவத்தை கணிசமாக அதிகரிக்கும். Capacity building. Providing training and capacity building programs for women in politics can enhance their leadership skills and confidence. திறன் மேம்பாடு. அரசியலில் பெண்களுக்கு பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களை வழங்குவது அவர்களின் தலைமைத்துவ திறன்களையும் நம்பிக்கையையும் மேம்படுத்தும். Economic assistance. Political parties can offer financial support to female candidates to help mitigate economic barriers. பொருளாதார உதவி. பொருளாதார தடைகளை தணிக்க அரசியல் கட்சிகள் பெண் வேட்பாளர்களுக்கு நிதி உதவி வழங்கலாம். Mentorship and training programs. Establishing mentorship and training programs can prepare women for political careers, providing them with necessary skills and knowledge. வழிகாட்டுதல் மற்றும் பயிற்சி திட்டங்கள். வழிகாட்டுதல் மற்றும் பயிற்சி திட்டங்களை நிறுவுவது பெண்களை அரசியல் வாழ்க்கைக்கு தயார்படுத்தும், அவர்களுக்கு தேவையான திறன்கள் மற்றும் அறிவை வழங்கும். Positive media coverage. Promoting fair and positive media coverage of female candidates can highlight their achievements and capabilities, inspiring more women to participate in politics. நேர்மறையான ஊடக கவரேஜ். பெண் வேட்பாளர்களின் நியாயமான மற்றும் நேர்மறையான ஊடக கவரேஜ் ஊக்குவிப்பது அவர்களின் சாதனைகள் மற்றும் திறன்களை முன்னிலைப்படுத்தலாம், மேலும் பெண்கள் அரசியலில் பங்கேற்க ஊக்குவிக்கும். Networking events. Organizing events where women can network with established politicians, activists, and community leaders can provide invaluable support and connections. நெட்வொர்க்கிங் நிகழ்வுகள்.
பெண்கள் நிறுவப்பட்ட அரசியல்வாதிகள், ஆர்வலர்கள் மற்றும் சமூக தலைவர்களுடன் இணையக்கூடிய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வது விலைமதிப்பற்ற ஆதரவையும் தொடர்புகளையும் வழங்க முடியும். The Indian government has taken steps to address this issue, including passing the Women's Reservation Bill in 2023, which guarantees 33 விழுக்காடு representation of women in the Lok Sabha and state legislative assemblies. This bill aims to increase women's participation in politics and ensure their voices are heard in the decision-making process. இந்திய அரசாங்கம் இந்த பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இதில் 2023ஆம் ஆண்டில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றுவதும் அடங்கும். இது மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களின் 33 விழுக்காடு பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்கிறது. இந்த மசோதா அரசியலில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பதையும் முடிவெடுக்கும் செயல்பாட்டில் அவர்களின் குரல்கள் கேட்கப்படுவதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்திய நீதித்துறை அமைப்பு அனைவரையும் உள்ளடக்கிய தன்மை இல்லாதது மற்றும் பெரும்பாலும் ஆண்களால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. இந்த அறிக்கையின் வெளிச்சத்தில் நீதித்துறையில் பெண்களின் பிரதிநிதித்துவம் தொடர்பான பிரச்சினைகளை பற்றி விவாதித்து, நீதித்துறை அமைப்பில் பெண்களை உள்ளடக்கியதாக உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். இந்திய நீதித்துறை அமைப்பு ஜனநாயகத்தின் தூணாக கருதப்படுகிறது. ஆனால் அதன் உயர்மட்ட பதவிகளில் நிலவும் பாலினச் சமநிலையின்மை, நீங்கள் குறிப்பிட்டது போல அது ஆண்களால் ஆதிக்கம் செலுத்தப்படும் அமைப்பாகவே இன்றும் நீடிக்கிறது. சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாகியும் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி CJI பதவியை இதுவரை ஒரு பெண் கூட அலங்கரிக்கவில்லை என்பது இந்த இடைவெளியை உணர்த்துகிறது. நீதித்துறையில் பெண்களின் பிரதிநிதித்துவம் தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் தீர்வுகளை கீழே காண்போம். நீதித்துறையில் பெண்களின் பிரதிநிதித்துவம் தொடர்பான பிரச்சினைகள்: கொலீஜியம் முறையில் உள்ள வெளிப்படைத்தன்மையின்மை. உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை தேர்வு செய்யும் கொலீஜியம் அமைப்பில் பெரும்பாலும் ஆண்களே உள்ளனர். இது தகுதியுள்ள பெண் வழக்கறிஞர்கள் அல்லது நீதிபதிகளின் பெயர்கள் பரிந்துரைக்கப்படுவதை குறைக்கிறது. ஆணாதிக்க மனநிலை மற்றும் பழைய மாணவர்கள், கலாச்சாரம். ஓல்ட் பாய்ஸ் நெட்வொர்க், வழக்கறிஞர் சங்கங்கள் முதல் நீதிமன்ற அறைகள் வரை நிலவும் ஆணாதிக்கச் சூழல் பெண் வழக்கறிஞர்களுக்கு போதிய வாய்ப்புகள் கிடைப்பதை தடுக்கிறது. மூத்த வழக்கறிஞர் அந்தஸ்து சீனியர் அட்வொகேட் பெறுவதிலும் பெண்களுக்கு பெரும் சவால்கள் உள்ளன. உள்கட்டமைப்பு வசதி குறைபாடு: பல கீழ் நீதிமன்றங்களில் பெண்களுக்கு தனி கழிவறை வசதிகள் அல்லது குழந்தை பராமரிப்பு மையங்கள் கிரஷ் இல்லாதது அவர்கள் நீண்ட காலம் பணியில் நீடிப்பதை தடையாக மாற்றுகிறது. பணி குடும்பச் சமநிலை: நீதித்துறை பணி என்பது அதிக நேரம் செலவிட வேண்டிய ஒன்று. குடும்ப பொறுப்புகளும் பெண்களின் மீதே சுமத்தப்படுவதால் பல திறமையான பெண்கள் நீதிபதி தேர்வுகளில் பங்கேற்க தயங்குகின்றனர். நீதித்துறை அமைப்பில் பெண்களை உள்ளடக்கியதாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள்: நீதித்துறையில் பாலினச் சமத்துவத்தை கொண்டுவர பின்வரும் சீர்திருத்தங்கள் அவசியமானவை. கிடைமட்ட மற்றும் செங்குத்து இடஒதுக்கீடு: கீழ் நீதிமன்றங்களில் சில மாநிலங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளது. இதேபோல உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற நியமனங்களில் பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை உறுதி செய்ய வேண்டும். கொலீஜியம் முறையில் சீர்திருத்தம்: நீதிபதிகளை பரிந்துரைக்கும் கொலீஜியம் அமைப்பில் குறைந்தபட்சம் ஒரு பெண் நீதிபதியாவது இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இது பெண் வழக்கறிஞர்களின் பெயர்கள் பரிசீலிக்கப்படுவதை ஊக்கப்படுத்தும். அகில இந்திய நீதித்துறை சேவை AIJS UPSC நடத்துவது போன்ற அகில இந்திய நீதித்துறை சேவை தேர்வை அறிமுகப்படுத்துவதன் மூலம் தகுதியுள்ள இளம் பெண்கள் வெளிப்படையான போட்டித் தேர்வு மூலம் நேரடியாக நீதிபதிகளாக உயர முடியும். உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பான சூழல்: அனைத்து நீதிமன்ற வளாகங்களிலும் பெண்களுக்கு உகந்த வசதிகளை ஃப்ரெண்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்த வேண்டும். பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்க விசாகா வழிகாட்டுதல்களை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும். பாலின உணர்திறன் பயிற்சி ஜெண்டர் சென்சிடைசேஷன்: ஆண் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு பாலின உணர்திறன் குறித்த தொடர் பயிற்சிகளை வழங்க வேண்டும். இது தீர்ப்புகளில் பிரதிபலிக்கும் பாலின பாகுபாடுகளை குறைக்க உதவும்.
முடிவுரை: நீதித்துறையில் பெண்களின் பங்களிப்பு என்பது வெறும் சமத்துவ உரிமை மட்டுமல்ல, அது நீதியின் தரத்தை உயர்த்தும் ஒரு வழியாகும். 2027ஆம் ஆண்டில் இந்தியா தனது முதல் பெண் தலைமை நீதிபதியை நீதிபதி பி.வி. நாகரத்னா எதிர்பார்க்கிறது. இது ஒரு தொடக்கமாக அமைய வேண்டுமே தவிர ஒரு விதிவிலக்காக இருந்துவிடக்கூடாது. Indian judicial system lacks inclusiveness and is mostly dominated by men. In the light of this statement, discuss the issues related to women representation in judiciary and suggest measures to ensure inclusiveness of women in judicial system. இந்திய நீதித்துறை அமைப்பு அனைவரையும் உள்ளடக்கிய தன்மை இல்லாதது மற்றும் பெரும்பாலும் ஆண்களால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. இந்த அறிக்கையின் வெளிச்சத்தில் நீதித்துறையில் பெண்களின் பிரதிநிதித்துவம் தொடர்பான பிரச்சினைகளை பற்றி விவாதித்து நீதித்துறை அமைப்பில் பெண்களை உள்ளடக்கியதாக உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். The Indian judicial system has been criticized for its lack of inclusiveness, particularly with regard to women's representation. Despite progress, women remain significantly underrepresented in the judiciary, both in the higher courts and at the lower levels. இந்திய நீதித்துறை அமைப்பு குறிப்பாக பெண்களின் பிரதிநிதித்துவத்தை பொறுத்தவரை உள்ளடக்கிய தன்மை இல்லாததால் விமர்சிக்கப்படுகிறது. முன்னேற்றம் இருந்தபோதிலும் உயர் நீதிமன்றங்களிலும் கீழ்மட்டங்களிலும் நீதித்துறையில் பெண்கள் கணிசமாக குறைவாகவே உள்ளனர். Issues related to women representation in judiciary. நீதித்துறையில் பெண்களின் பிரதிநிதித்துவம் தொடர்பான பிரச்சினைகள். Underrepresentation. Women constitute a small percentage of judges in the higher judiciary, with only a handful of women judges in the Supreme Court and High Courts. குறைவான பிரதிநிதித்துவம். உயர் நீதித்துறையில் நீதிபதிகளில் பெண்கள் ஒரு சிறிய சதவீதத்தை மட்டுமே கொண்டுள்ளனர். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் ஒரு சில பெண் நீதிபதிகள் மட்டுமே உள்ளனர். Lack of diversity. The judiciary lacks diversity in terms of gender, caste, and socio-economic background, which can impact the quality of justice delivery. பன்முகத்தன்மை இல்லாமை. நீதித்துறையில் பாலினம், சாதி மற்றும் சமூக பொருளாதார பின்னணி ஆகியவற்றின் அடிப்படையில் பன்முகத்தன்மை இல்லை. இது நீதி வழங்கலின் தரத்தை பாதிக்கும். Stereotypes and biases. Women judges may face stereotypes and biases, including assumptions about their abilities and suitability for judicial roles. ஸ்டீரியோடைப்கள் மற்றும் சார்புகள். பெண் நீதிபதிகள் தங்கள் திறன்கள் மற்றும் நீதித்துறை பாத்திரங்களுக்கான பொருத்தம் பற்றிய அனுமானங்கள் உட்பட ஸ்டீரியோடைப்கள் மற்றும் சார்புகளை எதிர்கொள்ளக்கூடும். Limited opportunities. Women lawyers often face limited opportunities and biases in the legal profession, which can hinder their advancement to judicial positions. வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகள். பெண் வழக்கறிஞர்கள் பெரும்பாலும் சட்டத் தொழிலில் வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகள் மற்றும் சார்புகளை எதிர்கொள்கின்றனர். இது நீதித்துறை பதவிகளுக்கு அவர்களின் முன்னேற்றத்தை தடுக்கலாம். Measures to ensure inclusiveness of women in judicial system. நீதித்துறை அமைப்பில் பெண்களை உள்ளடக்கியதாக உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள். Increase appointments. Increase appointments of women judges to the higher judiciary, including the Supreme Court and High Courts. நியமனங்களை அதிகரித்தல். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் உட்பட உயர் நீதித்துறைக்கு பெண் நீதிபதிகளின் நியமனங்களை அதிகரித்தல். Merit-based selection. Ensure that the selection process for judges is merit-based, transparent, and free from biases. தகுதி அடிப்படையிலான தேர்வு. நீதிபதிகளுக்கான தேர்வு செயல்முறை தகுதி அடிப்படையிலானது, வெளிப்படையானது மற்றும் சார்புகள் இல்லாதது என்பதை உறுதி செய்தல். Diversity and inclusion initiatives. Implement diversity and inclusion initiatives in the judiciary, including training programs and sensitization workshops. பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்க முயற்சிகள், பயிற்சி திட்டங்கள் மற்றும் உணர்திறன் பட்டறைகள் உட்பட நீதித்துறையில் பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்க முயற்சிகளை செயல்படுத்துதல். Mentorship and support. Provide mentorship and support to women lawyers and judges, helping them navigate the challenges of the legal profession and judiciary.
வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு. பெண் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளுக்கு வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை வழங்குதல். சட்டத் தொழில் மற்றும் நீதித்துறையின் சவால்களை எதிர்கொள்ள அவர்களுக்கு உதவுதல். Representation in decision-making bodies. Ensure that women are represented in decision-making bodies, such as the National Judicial Academy and the Supreme Court, Gender Sensitization and Internal Complaints Committee. முடிவெடுக்கும் அமைப்புகளில் பிரதிநிதித்துவம். தேசிய நீதித்துறை அகாடமி மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் பாலின உணர்திறன் மற்றும் உள்புகார்கள் குழு போன்ற முடிவெடுக்கும் அமைப்புகளில் பெண்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதை உறுதி செய்தல். Addressing work-life balance. Implement policies that support work-life balance for women judges, such as flexible working hours and childcare facilities. வேலை வாழ்க்கை சமநிலையை நிவர்த்தி செய்தல். நெகிழ்வான வேலை நேரம் மற்றும் குழந்தை பராமரிப்பு வசதிகள் போன்ற பெண் நீதிபதிகளுக்கான பணி வாழ்க்கை சமநிலையை ஆதரிக்கும் கொள்கைகளை செயல்படுத்துதல். By implementing these measures, the Indian judicial system can become more inclusive and representative of the diverse population it serves. This can lead to more informed and empathetic decision-making, ultimately enhancing the quality of justice delivery. இந்த நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலம் இந்திய நீதித்துறை அமைப்பு அது சேவை செய்யும் பன்முகத்தன்மை கொண்ட மக்களை மேலும் உள்ளடக்கியதாகவும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் மாற முடியும். இது அதிக தகவலறிந்த மற்றும் பச்சாதாபத்துடன் முடிவெடுப்பதற்கு வழிவகுக்கும். இறுதியில் நீதி வழங்கலின் தரத்தை மேம்படுத்தும். பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய தன்மையை உறுதி செய்வதற்காக உயர் நீதித்துறையில் பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வழங்கப்படுவதன் விருப்பத்தை பற்றி விவாதிக்கவும். உயர் நீதிமன்றங்கள் மற்றும் உச்ச நீதிமன்றம் உள்ளிட்ட உயர் நீதித்துறையில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பது என்பது வெறும் எண்ணிக்கை சார்ந்தது மட்டுமல்ல, அது நீதியை வழங்குவதில் பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய தன்மையை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கியமான தேவையாகும். இதன் அவசியத்தை பற்றி விரிவாக கீழே விவாதிக்கலாம். பன்முகத்தன்மை, மாறுபட்ட அனுபவங்கள். டைவர்சிட்டி. நீதித்துறையில் பன்முகத்தன்மை என்பது வெவ்வேறு வாழ்க்கை அனுபவங்களை கொண்ட நீதிபதிகள் இருப்பதாகும். அனுபவ பகிர்வு. சமூகத்தில் பெண்களின் வாழ்க்கை முறையும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களும் ஆண்களிடமிருந்து வேறுபட்டவை. நீதிபதிகள் அமர்வில் பெண்கள் இருக்கும்போது குடும்ப வன்முறை, பாலியல் துன்புறுத்தல் மற்றும் சொத்துரிமை போன்ற வழக்குகளில் சட்டத்தின் பார்வையை தாண்டி சமூக யதார்த்தங்களையும் கருத்தில் கொள்ள முடியும். அறிவார்ந்த செழுமை. மாறுபட்ட சமூக பின்னணியை கொண்ட நீதிபதிகள் ஒன்றாக விவாதிக்கும்போது அது சட்டத்தின் விளக்கத்தை மேலும் ஆழமாக்குகிறது மற்றும் முழுமையான தீர்ப்புகள் வெளிவர உதவுகிறது. சமத்துவம், தகுதி மற்றும் அதிகாரம். equality. அரசியலமைப்புச் சட்டத்தின் 14வது பிரிவின்படி அனைத்து துறைகளிலும் சமமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். சம வாய்ப்பு. சட்டக்கல்வியிலும் வழக்கறிஞர் பணியிலும் பெண்கள் அதிக அளவில் சிறந்து விளங்கினாலும் அவர்கள் நீதிபதிகளாக உயரும் விகிதம் குறைவாகவே உள்ளது. உயர் நீதித்துறையில் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிப்பது திறமையுள்ள பெண்களுக்குச் சமமான அதிகாரம் வழங்கப்படுவதை உறுதி செய்யும். முன்மாதிரி ரோல் மாடல்ஸ். நீதித்துறையின் உயரிய பதவிகளில் பெண்களை பார்ப்பது சட்டத்துறையில் நுழைய விரும்பும் இளம் பெண்களுக்கு பெரும் நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் அளிக்கும். உள்ளடக்கிய தன்மை. சமூக நீதி. இன்க்ளூஷன். உள்ளடக்கிய தன்மை என்பது நீதியை அனைத்து தரப்பு மக்களுக்கும் நெருக்கமானதாக மாற்றுவதாகும். பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கை. பாலியல் ரீதியான குற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் நீதிமன்றத்தை நாடும்போது ஒரு பெண் நீதிபதி முன்னிலையில் தங்களது தரப்பை விளக்குவது அவர்களுக்கு அதிக மன தைரியத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கும். பாலின உணர்திறன். ஜெண்டர் சென்சிடைசேஷன். நீதிபதிகள் எடுக்கும் முடிவுகளில் பாலின பாகுபாடு இல்லாதிருப்பதை உறுதி செய்ய பெண் நீதிபதிகளின் பங்களிப்பு அவசியம். உதாரணமாக, பாதிக்கப்பட்ட பெண்ணை மணம் செய்து கொள்வது போன்ற சர்ச்சைக்குரிய சமரச தீர்ப்புகளை தவிர்த்து உண்மையான நீதியை நிலைநாட்ட இது உதவும். முடிவுரை. நீதித்துறை என்பது ஒரு சமூகத்தின் மனசாட்சியாக கருதப்படுகிறது. அந்த மனசாட்சி முழுமையடைய வேண்டுமானால் அதில் பெண்களின் குரலும் சமமாக ஒலிக்க வேண்டும்.
உயர் நீதித்துறையில் பெண்களின் பிரதிநிதித்துவம் என்பது பெண்களுக்குச் செய்யப்படும் சலுகை அல்ல, அது நீதியின் தரத்தை மேம்படுத்த தேவையான ஒரு அடிப்படை சீர்திருத்தம் ஆகும். Discuss the desirability of greater representation to women in the higher judiciary to ensure diversity, equity and inclusiveness. பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய தன்மையை உறுதி செய்வதற்காக உயர் நீதித்துறையில் பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வழங்கப்படுவதன் விருப்பத்தை பற்றி விவாதிக்கவும். Greater representation of women in the higher judiciary is essential for ensuring diversity, equity and inclusiveness in India's judicial system. இந்தியாவின் நீதித்துறை அமைப்பில் பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய தன்மையை உறுதி செய்வதற்கு உயர் நீதித்துறையில் பெண்களின் அதிக பிரதிநிதித்துவம் அவசியம். Benefits of women's representation. பெண்கள் பிரதிநிதித்துவத்தின் நன்மைகள். Diverse perspectives. Women judges bring unique perspectives and experiences to the bench, enriching the judicial decision-making process and ensuring that laws are interpreted in a more nuanced and inclusive manner. பன்முக கண்ணோட்டங்கள். பெண் நீதிபதிகள் தனித்துவமான கண்ணோட்டங்களையும் அனுபவங்களையும் நீதிமன்றத்திற்கு கொண்டு வருகிறார்கள், நீதித்துறை முடிவெடுக்கும் செயல்முறையை வளப்படுத்துகிறார்கள் மற்றும் சட்டங்கள் மிகவும் நுணுக்கமான மற்றும் உள்ளடக்கிய முறையில் விளக்கப்படுவதை உறுதி செய்கிறார்கள். Improved justice delivery. Women's participation in the judiciary can lead to more empathetic and informed judgments, particularly in cases involving women's rights and gender-based issues. மேம்படுத்தப்பட்ட நீதி வழங்கல். நீதித்துறையில் பெண்களின் பங்கேற்பு, குறிப்பாக பெண்களின் உரிமைகள் மற்றும் பாலின அடிப்படையிலான பிரச்சினைகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் அதிக பச்சாதாபம் மற்றும் தகவலறிந்த தீர்ப்புகளுக்கு வழிவகுக்கும். Role models and inspiration. Women judges serve as role models, inspiring other women to pursue careers in law and judiciary. முன்மாதிரிகள் மற்றும் உத்வேகம். பெண் நீதிபதிகள் முன்மாதிரிகளாகச் செயல்படுகிறார்கள், மற்ற பெண்கள் சட்டம் மற்றும் நீதித்துறையில் தொழில்களை தொடர ஊக்குவிக்கிறார்கள். Enhanced credibility. A more diverse judiciary, including greater representation of women, can enhance the credibility and legitimacy of the judicial system. மேம்படுத்தப்பட்ட நம்பகத்தன்மை. பெண்களின் அதிக பிரதிநிதித்துவம் உட்பட மிகவும் மாறுபட்ட நீதித்துறை அமைப்பின் நம்பகத்தன்மையையும் சட்டபூர்வமான தன்மையையும் மேம்படுத்தும். Challenges and barriers. சவால்கள் மற்றும் தடைகள். Underrepresentation. Women are significantly underrepresented in the higher judiciary, with only a handful of women judges in the Supreme Court and High Courts. குறைவான பிரதிநிதித்துவம். உயர் நீதித்துறையில் பெண்கள் கணிசமாக குறைவாகவே உள்ளனர். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் ஒரு சில பெண் நீதிபதிகள் மட்டுமே உள்ளனர். Lack of opportunities. Women lawyers often face limited opportunities and biases in the legal profession, which can hinder their advancement to judicial positions. வாய்ப்புகள் இல்லாமை. பெண் வழக்கறிஞர்கள் பெரும்பாலும் சட்டத் தொழிலில் வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகளையும் சார்புகளையும் எதிர்கொள்கின்றனர், இது நீதித்துறை பதவிகளுக்கு அவர்களின் முன்னேற்றத்தை தடுக்கலாம். Stereotypes and biases. Women judges may face stereotypes and biases, including assumptions about their abilities and suitability for judicial roles. ஸ்டீரியோடைப்கள் மற்றும் சார்புகள். பெண் நீதிபதிகள் தங்கள் திறன்கள் மற்றும் நீதித்துறை பாத்திரங்களுக்கான பொருத்தம் பற்றிய அனுமானங்கள் உட்பட ஸ்டீரியோடைப்கள் மற்றும் சார்புகளை எதிர்கொள்ளக்கூடும். Way forward. Increase appointments. Increase appointments of women judges to the higher judiciary, including the Supreme Court and High Courts. நியமனங்களை அதிகரித்தல். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் உட்பட உயர் நீதித்துறைக்கு பெண் நீதிபதிகளின் நியமனங்களை அதிகரித்தல். Merit-based selection. Ensure that the selection process for judges is merit-based, transparent, and free from biases. தகுதி அடிப்படையிலான தேர்வு. நீதிபதிகளுக்கான தேர்வு செயல்முறை தகுதி அடிப்படையிலானது, வெளிப்படையானது மற்றும் சார்புகள் இல்லாதது என்பதை உறுதி செய்தல். Diversity and inclusion initiatives. Implement diversity and inclusion initiatives in the judiciary, including training programs and sensitization workshops. பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்க முயற்சிகள், பயிற்சி திட்டங்கள் மற்றும் உணர்திறன் பட்டறைகள் உட்பட
நீதித்துறையில் பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்க முயற்சிகளை செயல்படுத்துதல். Mentorship and support. Provide mentorship and support to women lawyers and judges, helping them navigate the challenges of the legal profession and judiciary. வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு. பெண் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளுக்கு வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை வழங்குதல், சட்டத் தொழில் மற்றும் நீதித்துறையின் சவால்களை அவர்கள் சமாளிக்க உதவுதல். Conclusion. Greater representation of women in the higher judiciary is crucial for ensuring diversity, equity, and inclusiveness in India's judicial system. By addressing the challenges and barriers faced by women in the judiciary and implementing measures to promote their participation, India can create a more representative and effective judiciary. இந்திய நீதித்துறை அமைப்பில் பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய தன்மையை உறுதி செய்வதற்கு உயர் நீதித்துறையில் பெண்களின் அதிக பிரதிநிதித்துவம் மிக முக்கியமானது. நீதித்துறையில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் தடைகளை நிவர்த்தி செய்வதன் மூலமும் அவர்களின் பங்கேற்பை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலமும் இந்தியா அதிக பிரதிநிதித்துவ மற்றும் பயனுள்ள நீதித்துறையை உருவாக்க முடியும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளில் நியாயமான விகிதத்தில் பெண்கள் இடம்பெறுவதை சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்துவது இந்தியாவில் பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிப்பதை உறுதி செய்யும். கருத்து. தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது அல்லது சட்டப்பூர்வமாக அவர்கள் இடம்பெறுவதை உறுதி செய்வது இந்தியாவில் பெண்களின் அரசியல் அதிகாரமளித்தலுக்கு ஒரு வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதன் தாக்கம் மற்றும் முக்கியத்துவம் குறித்த சில முக்கிய கருத்துகள் இதோ. பிரதிநிதித்துவ இடைவெளியை குறைத்தல். இந்திய மக்கள் தொகையில் பாதியாக இருக்கும் பெண்களுக்கு சட்டமியற்றும் அதிகாரத்தில் மிக குறைந்த இடமே சுமார் 15 விழுக்காடு கிடைக்கிறது. சட்டப்பூர்வ கடப்பாடு. இடஒதுக்கீடு போன்ற சட்டப்பூர்வ கட்டுப்பாடுகள் இல்லாதபோது அரசியல் கட்சிகள் தகுதியுள்ள பெண்களுக்கு வாய்ப்பு வழங்க தயங்குகின்றன. சட்டப்பூர்வ கட்டுப்பாடு இருக்கும்போது கட்சிகள் கட்டாயமாக பெண் வேட்பாளர்களை அடையாளம் கண்டு நிறுத்த வேண்டிய சூழல் உருவாகும். அடிமட்ட அளவிலான வெற்றியின் பாடம். உள்ளாட்சி அமைப்புகள். 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி பெண்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு ஒரு சிறந்த முன்மாதிரியாகும். தாக்கம். இதன் மூலம் லட்சக்கணக்கான பெண் தலைவர்கள் அடிமட்ட அளவில் உருவாகியுள்ளனர். இது பெண்களால் சிறப்பாக நிர்வாகம் செய்ய முடியும் என்பதை சமூகத்திற்கு நிரூபித்துள்ளது. இதே மாற்றம் மாநில மற்றும் தேசிய அளவில் நிகழ சட்டப்பூர்வ கட்டுப்பாடு அவசியம். கொள்கை உருவாக்கத்தில் பாலின உணர்திறன். பெண்கள் அதிக அளவில் சட்டமியற்றும் சபைகளில் இடம்பெறும்போது முன்னுரிமை மாற்றங்கள். கல்வி, சுகாதாரம், மகப்பேறு நலன் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பான சட்டங்கள் அதிக முக்கியத்துவம் பெறும். உள்ளடக்கிய வளர்ச்சி. ஒட்டுமொத்த மக்கள் தொகையின் தேவைகளையும் உள்ளடக்கிய ஒரு சமச்சீரான கொள்கை உருவாக்கத்திற்கு இது வழிவகுக்கும். சமூக தடைகளை உடைத்தல். சட்டப்பூர்வ இடஒதுக்கீடு என்பது ஒரு சமூக பொறியியல் சோஷியல் என்ஜினியரிங் கருவியாகும். மனநிலை மாற்றம். பெண்கள் அதிகார பதவிகளில் இருப்பதை பார்க்கும் சமூகம் காலப்போக்கில் அரசியல் ஆண்களுக்கானது என்ற பிம்பத்திலிருந்து விடுபடும். இது அடுத்தடுத்த தலைமுறை பெண்கள் தடையின்றி அரசியலுக்கு வர ஊக்கமளிக்கும். சவால்கள் மற்றும் மாற்றுப் பார்வை. சட்டப்பூர்வ கட்டுப்பாடு மட்டும் போதுமானதல்ல, அதனைச் சுற்றியுள்ள சில சவால்களையும் கவனிக்க வேண்டும். நிழல் அதிகாரம். ப்ராக்ஸி லீடர்ஷிப். உள்ளாட்சி அமைப்புகளில் சில நேரங்களில் பெண் தலைவர்களின் கணவர்கள் அல்லது உறவினர்கள் பின்னணியில் இருந்து அதிகாரம் செலுத்தும் நிலை சர்பஞ்ச் பார்ட்டி உள்ளது. இதனை தவிர்க்க பெண்களுக்கு தனிப்பட்ட அரசியல் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும்.
தகுதியின் அடிப்படையில் முன்னுரிமை. இடஒதுக்கீடு என்பது தகுதியான பெண்களை அடையாளம் காண்பதற்கான ஒரு வழியாக இருக்க வேண்டுமே தவிர அது ஒரு சடங்காக மாறிவிடக்கூடாது. முடிவுரை. சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட நாரி சக்தி வந்தன் அதிநியம் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது வெறும் எண்களை உயர்த்துவது மட்டுமல்லாமல் பெண்களின் குரல் நாட்டின் மிக உயர்ந்த சபைகளில் அதிகாரத்துடன் ஒலிப்பதை உறுதி செய்யும். Making it legally binding to have a fair proportion of women in the elected bodies can ensure political empowerment of women in India. Comment. தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளில் நியாயமான விகிதத்தில் பெண்கள் இடம்பெறுவதை சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்துவது இந்தியாவில் பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிப்பதை உறுதி செய்யும். கருத்து. Making it legally binding to have a fair proportion of women in elected bodies can significantly contribute to the political empowerment of women in India. தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளில் நியாயமான விகிதத்தில் பெண்கள் இருப்பதை சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்துவது இந்தியாவில் பெண்களின் அரசியல் அதிகாரமளிப்புக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும். Benefits of women s reservation. பெண்கள் இடஒதுக்கீட்டின் நன்மைகள். Increased representation. Women's reservation ensures that women have a voice in the decision-making process, leading to more inclusive and representative governance. அதிகரித்த பிரதிநிதித்துவம். பெண்கள் இடஒதுக்கீடு முடிவெடுக்கும் செயல்பாட்டில் பெண்களுக்கு ஒரு குரல் இருப்பதை உறுதி செய்கிறது. இது மேலும் உள்ளடக்கிய மற்றும் பிரதிநிதித்துவ நிர்வாகத்திற்கு வழிவகுக்கிறது. Empowerment. Reservation policies can empower women by providing them with opportunities to participate in politics and leadership roles. அதிகாரமளித்தல். இடஒதுக்கீடு கொள்கைகள் பெண்களுக்கு அரசியலிலும் தலைமை பாத்திரங்களிலும் பங்கேற்க வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் அதிகாரம் அளிக்கும். Diverse perspectives. Women bring unique perspectives and experiences to the table, enriching the legislative process and ensuring that laws are more representative of the population. பல்வேறு கண்ணோட்டங்கள். பெண்கள் தனித்துவமான கண்ணோட்டங்களையும் அனுபவங்களையும் மேசைக்கு கொண்டு வருகிறார்கள், சட்டமன்ற செயல்முறையை வளப்படுத்துகிறார்கள் மற்றும் சட்டங்கள் மக்கள் தொகையை அதிகம் பிரதிநிதித்துவப்படுத்துவதை உறுதி செய்கிறார்கள். Role models. Women in politics serve as role models, inspiring other women to participate in politics and leadership roles. முன்மாதிரிகள். அரசியலில் பெண்கள் முன்மாதிரிகளாகச் செயல்படுகிறார்கள், மற்ற பெண்கள் அரசியலிலும் தலைமை பாத்திரங்களிலும் பங்கேற்க ஊக்குவிக்கிறார்கள். The Women's Reservation Bill. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. 33 விழுக்காடு reservation. The Women's Reservation Bill proposes to reserve 33 விழுக்காடு of seats in the Lok Sabha and state legislative assemblies for women. 33 விழுக்காடு இடஒதுக்கீடு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடங்களை ஒதுக்க முன்மொழிகிறது. Increased participation. The bill aims to increase women's participation in politics and ensure that their voices are heard in the decision-making process. அதிகரித்த பங்கேற்பு. அரசியலில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பதையும் முடிவெடுக்கும் செயல்பாட்டில் அவர்களின் குரல்கள் கேட்கப்படுவதை உறுதி செய்வதையும் இந்த மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது. Empowerment of women. By providing women with a fair proportion of seats, the bill can empower women and promote their participation in politics. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். பெண்களுக்கு நியாயமான விகிதத்தில் இடங்களை வழங்குவதன் மூலம் இந்த மசோதா பெண்களுக்கு அதிகாரம் அளித்து அரசியலில் அவர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும். Challenges and way forward. Implementation challenges. Implementing the Women's Reservation Bill may face challenges, including resistance from some political parties and societal attitudes. செயல்படுத்தலில் உள்ள சவால்கள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை செயல்படுத்துவது சில அரசியல் கட்சிகளின் எதிர்ப்பு மற்றும் சமூக மனப்பான்மைகள் உட்பட சவால்களை எதிர்கொள்ளக்கூடும். Capacity building. Providing training and capacity building programs for women in politics can enhance their leadership skills and confidence. திறன் மேம்பாடு. அரசியலில் பெண்களுக்கு பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களை வழங்குவது அவர்களின் தலைமைத்துவ திறன்களையும் நம்பிக்கையையும் மேம்படுத்தும். Sustained efforts.
Sustained efforts are needed to promote women's participation in politics and ensure that they are able to effectively contribute to the decision-making process. நிலையான முயற்சிகள் அரசியலில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிப்பதற்கும் முடிவெடுக்கும் செயல்முறையில் அவர்கள் திறம்பட பங்களிக்க முடியும் என்பதை உறுதி செய்வதற்கும் நிலையான முயற்சிகள் தேவை. Conclusion: Making it legally binding to have a fair proportion of women in elected bodies can be a significant step towards promoting women's political empowerment in India. The Women's Reservation Bill is a step in the right direction, and its effective implementation can help increase women's representation and participation in politics. தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளில் பெண்களின் நியாயமான விகிதத்தை கொண்டிருப்பதை சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்துவது இந்தியாவில் பெண்களின் அரசியல் அதிகாரமளிப்பை ஊக்குவிப்பதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க படியாக இருக்கும். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா சரியான திசையில் ஒரு படியாகும், மேலும் அதன் திறம்பட செயல்படுத்தல் அரசியலில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தையும் பங்கேற்பையும் அதிகரிக்க உதவும். இந்திய அரசியல் அமைப்பில் பெண்களின் பிரதிநிதித்துவம் குறைவாக இருப்பதற்கான காரணங்களை ஆராயுங்கள். அரசியலில் இந்த பாலின இடைவெளியை மூடுவதற்கு சில தீர்வு நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். இந்திய அரசியல் அமைப்பிலும் குறிப்பாக நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களிலும் பெண்களின் பிரதிநிதித்துவம் குறைவாக இருப்பது ஒரு கவலைக்குரிய விஷயமாகும். இந்திய மக்கள் தொகையில் சுமார் 50 விழுக்காடு பெண்களாக இருந்தபோதிலும் நாடாளுமன்றத்தில் அவர்களின் பிரதிநிதித்துவம் இன்றும் சுமார் 15 விழுக்காடு அளவிலேயே உள்ளது. இதற்கான காரணங்களையும் தீர்வுகளையும் கீழே விரிவாக காண்போம். பிரதிநிதித்துவம் குறைவாக இருப்பதற்கான காரணங்கள்: ஆணாதிக்க மனநிலை, பேட்ரியார்க்கல் மைண்ட்செட். அரசியல் என்பது ஆண்களுக்கான களம் என்ற ஆழமான சமூக நம்பிக்கை இன்றும் நிலவுகிறது. பெண்கள் வீட்டு நிர்வாகத்திற்கும் மென்மையான பணிகளுக்கும் மட்டுமே பொருத்தமானவர்கள் என்ற பொது பிம்பம் அவர்கள் தீவிர அரசியலில் ஈடுபடுவதை தடுக்கிறது. குடும்ப பொறுப்புகள் மற்றும் இரட்டைச் சுமை, டபுள் பர்டன். பெண்கள் அரசியல் பணிகளில் ஈடுபடும்போது குடும்ப பொறுப்புகள் மற்றும் குழந்தை பராமரிப்பு ஆகியவற்றையும் சேர்த்து கவனிக்க வேண்டியுள்ளது. ஆண்களுக்கு இத்தகைய குடும்ப பொறுப்புகள் ஒரு தடையாக இருப்பதில்லை, ஆனால் பெண்களுக்கு இது அரசியலில் முழுநேரமாக ஈடுபட விடாமல் முட்டுக்கட்டையாக அமைகிறது. நிதி ஆதாரம் மற்றும் பணபலம், லேக் ஆஃப் ஃபைனான்ஸ். இந்திய தேர்தல்கள் பெரும் செலவு பிடிப்பவை. பெரும்பாலான பெண்களுக்குச் சொந்தமாக சொத்துக்களோ அல்லது நிதி ஆதாரங்களோ இல்லாததால் அவர்களால் ஆண்களுக்கு இணையாக தேர்தல் செலவுகளை எதிர்கொள்ள முடிவதில்லை. அரசியல் கட்சிகளின் பாகுபாடு. பெரிய அரசியல் கட்சிகள் பெண்களுக்கு போட்டியிட வாய்ப்பு டிக்கெட்ஸ் வழங்குவதில் தயக்கம் காட்டுகின்றனர். பெண்கள் வெற்றி பெறுவது கடினம், வினபிலிட்டி ஃபேக்டர் என்ற தவறான கருத்தே இதற்கு காரணமாக உள்ளது. வன்முறை மற்றும் பாதுகாப்பற்ற சூழல். அரசியல் களத்தில் நிலவும் குற்ற பின்னணி, அவதூறு பேச்சுக்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் படித்த மற்றும் தகுதியுள்ள பெண்கள் அரசியலுக்கு வருவதை தயங்க வைக்கின்றன. பாலின இடைவெளியை மூடுவதற்கான தீர்வு நடவடிக்கைகள். இந்த இடைவெளியை குறைக்க பின்வரும் நடவடிக்கைகளை அரசு மற்றும் சமூகம் எடுக்க வேண்டும். இடஒதுக்கீடு. நாரி சக்தி வந்தன் அதிநியம். மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனை விரைவில் நடைமுறைப்படுத்துவது பெண்களின் எண்ணிக்கையை நேரடியாக உயர்த்தும். அரசியல் கட்சிகளுக்குள் இடஒதுக்கீடு. சட்டப்பூர்வ இடஒதுக்கீடு மட்டுமின்றி அரசியல் கட்சிகள் தாமாகவே முன்வந்து குறிப்பிட்ட சதவீத இடங்களை பெண்களுக்கு வழங்க வேண்டும். கட்சி பதவிகளிலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி. அரசியலில் நுழைய விரும்பும் பெண்களுக்கு தலைமைத்துவ பயிற்சி, சட்ட அறிவு மற்றும் பொது பேச்சாற்றல் ஆகியவற்றுக்கான சிறப்பு பயிற்சிகளை வழங்க வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளை பயன்படுத்துதல். பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி அமைப்புகளில் ஏற்கனவே உள்ள 33 விழுக்காடு முதல் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு மூலம் பல பெண் தலைவர்கள் உருவாகியுள்ளனர். இவர்களை மாநில மற்றும் தேசிய அளவிலான அரசியலுக்கு கொண்டுவர வழிகாட்டல்கள் தேவை. நிதி உதவி மற்றும் தேர்தல் சீர்திருத்தம்.
பெண் வேட்பாளர்களுக்கு தேர்தல் செலவுகளை மேற்கொள்ள அரசு நிதியுதவி ஸ்டேட் ஃபண்டிங் வழங்குவது அல்லது அவர்களுக்கு சிறப்புச் சலுகைகளை தருவது நிதி ரீதியான தடையை நீக்கும். முடிவுரை: அரசியலில் பெண்கள் சமமான பங்கு பெறுவது என்பது வெறும் ஜனநாயகம் சார்ந்தது மட்டுமல்ல, அது சமூக நீதிக்கான அடிப்படை தேவையாகும். பெண்கள் அதிக அளவில் முடிவெடுக்கும் அதிகாரத்திற்கு வரும்போதுதான் கல்வி, சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் அதிக வலுவுடன் இயற்றப்படும். Examine the reasons for underrepresentation of women in Indian political system. Also suggest some remedial measures to close this gender gap in politics. இந்திய அரசியல் அமைப்பில் பெண்களின் பிரதிநிதித்துவம் குறைவாக இருப்பதற்கான காரணங்களை ஆராயுங்கள். அரசியலில் இந்த பாலின இடைவெளியை மூடுவதற்கு சில தீர்வு நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். The underrepresentation of women in India's political system can be attributed to several factors. இந்திய அரசியல் அமைப்பில் பெண்களின் பிரதிநிதித்துவம் குறைவாக இருப்பதற்கு பல காரணிகள் காரணமாக இருக்கலாம். Reasons for underrepresentation. பிரதிநிதித்துவம் குறைவாக இருப்பதற்கான காரணங்கள். Patriarchal society. India's patriarchal society often views politics as a male-dominated domain, discouraging women from participating. ஆணாதிக்க சமூகம். இந்தியாவின் ஆணாதிக்க சமூகம் பெரும்பாலும் அரசியலை ஆண் ஆதிக்கம் செலுத்தும் களமாக கருதுகிறது, இதனால் பெண்கள் பங்கேற்பதை தடுக்கிறது. Lack of support and resources. Women in politics face challenges due to limited support and resources, including financial constraints and lack of networking opportunities. ஆதரவு மற்றும் வளங்கள் இல்லாமை, நிதி கட்டுப்பாடுகள் மற்றும் நெட்வொர்க்கிங் வாய்ப்புகள் இல்லாமை உள்ளிட்ட குறைந்த ஆதரவு மற்றும் வளங்கள் காரணமாக அரசியலில் பெண்கள் சவால்களை எதிர்கொள்கின்றனர். Cultural and societal barriers. Traditional gender roles and societal expectations can hinder women's participation in politics. கலாச்சார மற்றும் சமூக தடைகள், பாரம்பரிய பாலின பாத்திரங்கள் மற்றும் சமூக எதிர்பார்ப்புகள் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை தடுக்கலாம். Discrimination and violence. Women in politics often face discrimination, harassment, and violence, which can deter them from pursuing careers in politics. பாகுபாடு மற்றும் வன்முறை. அரசியலில் பெண்கள் பெரும்பாலும் பாகுபாடு, துன்புறுத்தல் மற்றும் வன்முறையை எதிர்கொள்கின்றனர், இது அவர்களை அரசியலில் தொழில் செய்வதிலிருந்து தடுக்கலாம். Glass ceiling. Women face an invisible barrier that prevents them from rising to leadership positions, despite their qualifications and capabilities. கண்ணாடி உச்சவரம்பு. பெண்கள் தங்கள் தகுதிகள் மற்றும் திறன்கள் இருந்தபோதிலும் தலைமை பதவிகளுக்கு உயருவதை தடுக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத தடையை எதிர்கொள்கின்றனர். Remedial measures. மாற்று நடவடிக்கைகள். Reservation for women. Implementing the Women's Reservation Act, which provides 33 விழுக்காடு reservation for women in Lok Sabha and state assemblies, can increase women's representation in politics. பெண்களுக்கான இடஒதுக்கீடு. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் மகளிர் இடஒதுக்கீட்டுச் சட்டத்தை அமல்படுத்துவது அரசியலில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கலாம். Capacity building. Providing training and capacity building programs for women in politics can enhance their leadership skills and confidence. திறன் மேம்பாடு. அரசியலில் பெண்களுக்கு பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களை வழங்குவது அவர்களின் தலைமைத்துவ திறன்களையும் நம்பிக்கையையும் மேம்படுத்தலாம். Media accountability. Promoting gender-sensitive reporting and media accountability can help change societal attitudes towards women in politics. ஊடக பொறுப்புக்கூறல். பாலின உணர்வுள்ள அறிக்கையிடல் மற்றும் ஊடக பொறுப்புணர்வை ஊக்குவித்தல் அரசியலில் பெண்கள் மீதான சமூக அணுகுமுறைகளை மாற்ற உதவும். Public funding. Advocating for public funding for female candidates can help level the playing field and reduce financial barriers. பொது நிதி. பெண் வேட்பாளர்களுக்கு பொது நிதியுதவியை ஆதரிப்பது விளையாட்டு மைதானத்தை சமன் செய்யவும் நிதி தடைகளை குறைக்கவும் உதவும். Security protocols. Enhancing security protocols can help protect women in politics from harassment and violence. பாதுகாப்பு நெறிமுறைகள்.
பாதுகாப்பு நெறிமுறைகளை மேம்படுத்துவது அரசியலில் பெண்களை துன்புறுத்தல் மற்றும் வன்முறையிலிருந்து பாதுகாக்க உதவும். Changing societal attitudes, encouraging a shift in societal attitudes towards women, as participation in politics can help create a more inclusive and supportive environment. சமூக மனப்பான்மைகளை மாற்றுதல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பது குறித்த சமூக அணுகுமுறைகளில் மாற்றத்தை ஊக்குவிப்பது மிகவும் உள்ளடக்கிய மற்றும் ஆதரவான சூழலை உருவாக்க உதவும். Initiatives and Progress, Women's Reservation Act. The act aims to increase women's representation in politics and promote gender equality. முன்முயற்சிகள் மற்றும் முன்னேற்றம் பெண்கள் இடஒதுக்கீடு சட்டம் அரசியலில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதையும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதையும் இந்த சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. Increased representation. Women now make up 14.5 lakh elected representatives in Panchayati Raj institutions, accounting for 46 விழுக்காடு of all elected representatives. அதிகரித்த பிரதிநிதித்துவம் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களில் தற்போது பெண்கள் 14.5 லட்சம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக உள்ளனர். இது அனைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளில் 46 விழுக்காடு ஆகும். Capacity building programs. Initiatives like Sashakt Panchayat, Netri Abhiyan provide training and capacity building programs for women in local governance. திறன் மேம்பாட்டு திட்டங்கள் சஷக்த் பஞ்சாயத்து நேத்ரி அபியான் போன்ற முயற்சிகள் உள்ளூர் நிர்வாகத்தில் பெண்களுக்கு பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களை வழங்குகின்றன. பன்முகத்தன்மை சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய தன்மையை உறுதி செய்வதற்காக நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் அளிப்பதன் விருப்பத்தை பற்றி விவாதிக்கவும். நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் அளிப்பது என்பது வெறும் மக்கள் தொகை அடிப்படையிலான பங்கீடு மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் ஜனநாயகம், நிர்வாகத்திறன் மற்றும் சமூக நீதியை மேம்படுத்தும் ஒரு முக்கியமான தேவையாகும். பன்முகத்தன்மை டைவர்சிட்டி, சமத்துவம் எக்வாலிட்டி மற்றும் உள்ளடக்கிய தன்மை இன்க்ளூஷன் ஆகிய 3 தூண்களின் அடிப்படையில் இதன் அவசியத்தை பின்வருமாறு விவாதிக்கலாம். பன்முகத்தன்மை மாறுபட்ட பார்வைகள் டைவர்சிட்டி. நாடாளுமன்றம் என்பது ஒட்டுமொத்த மக்களின் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். மக்கள் தொகையில் பாதியாக இருக்கும் பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் அளிக்கும்போது புதிய கோணங்கள் பெண்கள் சந்திக்கும் தனித்துவமான பிரச்சினைகள் மகப்பேறு நலம், பாலின வன்முறை, ஊதியமில்லாத வீட்டு வேலைகள் குறித்த சட்டங்கள் இயற்றப்படும்போது பெண்களின் நேரடி அனுபவங்கள் அந்த சட்டங்களை அதிக வலுவாக்கும். அறிவார்ந்த பன்முகத்தன்மை ஆண்கள் மட்டுமே முடிவெடுக்கும் சூழலை விட பாலின பன்முகத்தன்மை கொண்ட குழுக்கள் அதிக ஆக்கப்பூர்வமான மற்றும் முழுமையான தீர்வுகளை வழங்குகின்றன என ஆய்வுகள் கூறுகின்றன. சமத்துவம் அதிகாரப் பகிர்வு எக்வாலிட்டி. சமத்துவம் என்பது வாய்ப்புகளில் மட்டுமல்ல, அதிகாரத்திலும் இருக்க வேண்டும். அரசியல் நீதி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள சமத்துவ உரிமையின்படி ஆட்சி அதிகாரத்தில் பெண்களுக்கு சமமான பங்கு கிடைப்பது அவர்களின் அடிப்படை உரிமையாகும். ஆணாதிக்க கட்டமைப்பை உடைத்தல். நாடாளுமன்றத்தில் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அரசியல் என்பது ஆண்களுக்கான களம் என்ற பிம்பம் உடைந்து பாலினச் சமத்துவம் சமூகத்தின் அடிமட்டம் வரை சென்றடையும். உள்ளடக்கிய தன்மை. விளிம்புநிலை மக்களின் குரல் இன்க்ளூஷன். உள்ளடக்கிய தன்மை என்பது எவரையும் விட்டுவிடாமல் அனைவரையும் வளர்ச்சியில் இணைப்பதாகும். கீழ்மட்ட வளர்ச்சி. உள்ளாட்சி அமைப்புகளில் பஞ்சாயத்துராஜ் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட பிறகு குடிநீர், கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற அடிப்படை வசதிகளில் அதிக முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இதே மாற்றம் நாடாளுமன்றத்திலும் நிகழும்போது அது தேசிய அளவிலான கொள்கைகளில் எதிரொலிக்கும். அமைதி மற்றும் சமூக இணக்கம். பெண்கள் அதிக அளவில் முடிவெடுக்கும் அதிகாரத்தில் இருக்கும்போது போர் மற்றும் வன்முறையை விட அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் சமூக நலத்திட்டங்களுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படுவதாக சர்வதேச புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. சவால்கள் மற்றும் தீர்வு. தற்போது இந்தியாவில் நாரி சக்தி வந்தன் அதிநியம்
நாரி சக்தி வந்தன் அதிநியம் மூலம் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாகும். இருப்பினும் இதனைச் செயல்படுத்துவதில் சில சவால்கள் உள்ளன. சமூக தடைகள், குடும்பம் மற்றும் சமூகத்தின் ஆதரவு பெண்களுக்கு தேவை. உள்கட்சி ஜனநாயகம், அரசியல் கட்சிகள் தாமாகவே முன்வந்து தகுதியுள்ள பெண்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும். முடிவுரை: நாடாளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பது என்பது வெறும் பெண்களுக்கான முன்னேற்றம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை மேலும் வலிமையாக்கி ஒரு உள்ளடக்கிய தேசத்தை உருவாக்குவதற்கான வழியாகும். Discuss the desirability of greater representation to women in the parliament to ensure diversity, equity and inclusiveness. பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய தன்மையை உறுதி செய்வதற்காக நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் அளிப்பதன் விருப்பத்தை பற்றி விவாதிக்கவும். Greater representation of women in the parliament is essential for ensuring diversity, equity and inclusiveness in India's democratic system. இந்திய ஜனநாயக அமைப்பில் பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய தன்மையை உறுதி செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் பெண்களின் அதிக பிரதிநிதித்துவம் அவசியம். Benefits of women's representation. பெண்கள் பிரதிநிதித்துவத்தின் நன்மைகள். Diverse perspectives. Women bring unique perspectives and experiences to the table, enriching the legislative process and ensuring that laws are more representative of the population. பல்வேறு கண்ணோட்டங்கள். பெண்கள் தனித்துவமான கண்ணோட்டங்களையும் அனுபவங்களையும் மேசைக்கு கொண்டு வருகிறார்கள், சட்டமன்ற செயல்முறையை வளப்படுத்துகிறார்கள் மற்றும் சட்டங்கள் மக்களை அதிகம் பிரதிநிதித்துவப்படுத்துவதை உறுதி செய்கிறார்கள். Increased representation of women's issues. Women parliamentarians are more likely to prioritize issues affecting women, such as healthcare, education, and economic empowerment. பெண்கள் பிரச்சினைகளின் அதிகரித்த பிரதிநிதித்துவம். பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுகாதாரம், கல்வி மற்றும் பொருளாதார அதிகாரமளித்தல் போன்ற பெண்களை பாதிக்கும் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளிக்க அதிக வாய்ப்புள்ளது. Role models and inspiration. Women in parliament serve as role models, inspiring other women to participate in politics and leadership roles. முன்மாதிரிகள் மற்றும் உத்வேகம். நாடாளுமன்றத்தில் பெண்கள் முன்மாதிரிகளாகச் செயல்படுகிறார்கள், மற்ற பெண்கள் அரசியலிலும் தலைமை பாத்திரங்களிலும் பங்கேற்க ஊக்குவிக்கிறார்கள். Improved governance. Women's participation in parliament can lead to more inclusive and effective governance, as they bring different skills and approaches to decision making. மேம்பட்ட ஆளுகை. நாடாளுமன்றத்தில் பெண்களின் பங்கேற்பு முடிவெடுப்பதில் வெவ்வேறு திறன்களையும் அணுகுமுறைகளையும் கொண்டு வருவதால் மேலும் உள்ளடக்கிய மற்றும் பயனுள்ள நிர்வாகத்திற்கு வழிவகுக்கும். Challenges and barriers. சவால்கள் மற்றும் தடைகள். Patriarchal society. India's patriarchal society often views politics as a male-dominated domain, discouraging women from participating. ஆணாதிக்க சமூகம். இந்தியாவின் ஆணாதிக்க சமூகம் பெரும்பாலும் அரசியலை ஆண் ஆதிக்க களமாக கருதுகிறது, பெண்கள் பங்கேற்பதை தடுக்கிறது. Lack of support and resources. Women in politics face challenges due to limited support and resources, including financial constraints and lack of networking opportunities. ஆதரவு மற்றும் வளங்கள் இல்லாமை. அரசியலில் பெண்கள் நிதி கட்டுப்பாடுகள் மற்றும் நெட்வொர்க்கிங் வாய்ப்புகள் இல்லாமை உள்ளிட்ட குறைந்த ஆதரவு மற்றும் வளங்கள் காரணமாக சவால்களை எதிர்கொள்கின்றனர். Discrimination and violence. Women in politics often face discrimination, harassment, and violence, which can deter them from pursuing careers in politics. பாகுபாடு மற்றும் வன்முறை. அரசியலில் பெண்கள் பெரும்பாலும் பாகுபாடு, துன்புறுத்தல் மற்றும் வன்முறையை எதிர்கொள்கின்றனர், இது அவர்களை அரசியலில் தொழில் செய்வதிலிருந்து தடுக்கலாம். Way forward. Reservation for women. Implementing the Women's Reservation Act, which provides 33 விழுக்காடு reservation for women in Lok Sabha and state assemblies, can increase women's representation in politics. பெண்களுக்கான இடஒதுக்கீடு. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை செயல்படுத்துவது அரசியலில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கும். Capacity building.
Providing training and capacity building programs for women in politics can enhance their leadership skills and confidence. திறன் மேம்பாடு அரசியலில் பெண்களுக்கு பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களை வழங்குவது அவர்களின் தலைமைத்துவ திறன்களையும் நம்பிக்கையையும் மேம்படுத்தும். Public funding advocating for public funding for female candidates can help level the playing field and reduce financial barriers. பொது நிதி பெண் வேட்பாளர்களுக்கு பொது நிதியுதவியை ஆதரிப்பது விளையாட்டு மைதானத்தை சமன் செய்யவும் நிதி தடைகளை குறைக்கவும் உதவும். Changing societal attitudes encouraging a shift in societal attitudes towards women's participation in politics can help create a more inclusive and supportive environment. சமூக மனப்பான்மைகளை மாற்றுதல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பது குறித்த சமூக அணுகுமுறைகளில் மாற்றத்தை ஊக்குவிப்பது மிகவும் உள்ளடக்கிய மற்றும் ஆதரவான சூழலை உருவாக்க உதவும். Conclusion Greater representation of women in parliament is crucial for ensuring diversity, equity, and inclusiveness in India's democratic system. By addressing the challenges and barriers faced by women in politics and implementing measures to promote their participation, India can create a more representative and effective parliament. இந்திய ஜனநாயக அமைப்பில் பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய தன்மையை உறுதி செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் பெண்களின் அதிக பிரதிநிதித்துவம் மிக முக்கியமானது. அரசியலில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் தடைகளை நிவர்த்தி செய்வதன் மூலமும் அவர்களின் பங்கேற்பை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலமும் இந்தியா அதிக பிரதிநிதித்துவ மற்றும் பயனுள்ள நாடாளுமன்றத்தை உருவாக்க முடியும்.